நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். பேக் அகைன் டு மை வீடியோ சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா 12th ஃபிசிக்ஸில் காமன் ஹாஃப் இயர்லியில் ஃபிசிக்ஸ் பேப்பர் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதான இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். ஏறக்குறை 15 ஒன் வேர்ட்ஸும் அதுக்கு மேலே 27-28 கொஸ்டின்ஸ் ஆன்சர், 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு. ஓகே கைஸ், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கு. இந்த ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ பண்ணுறேன், உடனே பண்ணுறேன். நான் இந்த ஒன் வேர்டு வீடியோ ஒன் வேர்டு ஆன்சர் சேர்த்து செஞ்சேன்னா டைமு ரொம்ப போயிடும். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதுக்கு 2 மார்க் தான். இதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஒன்றும் கிடையாது. ஆனால் இம்பார்ட்டண்ட்டும் உங்களுக்கு தெரியாதமான டாபிக் ஏதாவது கொடுத்துருக்குறேன். இதுக்கு ஆன்சர் இது தான். ரொம்ப சிம்பிளானு சொல்ல முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கு அடுத்து இதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன், பிடிஎஃப்லேருந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது ரொம்ப சிம்பிள் தான், படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அடுத்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இது தான். இங்கே கொடுத்துருக்க எல்லாமே உங்களுக்கு ரேராக கிடைக்கிற கொஸ்டின் மட்டும் ஆன்சர் மட்டும்தான். காமனாக கிடைக்கிற ஒரு ஆன்சர் நான் தரல. அது இங்கே கண்டிப்பாக வேணும்னு சொல்லுங்கள். ஓகே இல்லை நண்பர்களுக்கு வணக்கம். பேக் அகைன். இன்றைக்கி முடிஞ்ச இந்த இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு எல்லாருக்கும் நல்லா மதிப்பெடுத்து ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாவித ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் எவ்ரிதிங். நெக்ஸ்ட்டு வருது சுவாலஜி எக்ஸாம் தான், அதுக்கு ஆல் தி பெஸ்ட். நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்க என்ன உழைத்துட்டு போங்க. அப்போ தான் நல்ல மார்க்கோட மதிப்போடு ஜெயிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். இல்லை நண்பர்களுக்கு வணக்கம். பேக் அகைன். இன்றைக்கி முடிஞ்ச இந்த இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு எல்லாருக்கும் நல்லா மதிப்பெடுத்து ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாவித ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் எவ்ரிதிங். நெக்ஸ்ட்டு வருது சுவாலஜி எக்ஸாம் தான், அதுக்கு ஆல் தி பெஸ்ட். நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்க உழைத்துட்டு போங்க. அப்போ தான் நல்ல மார்க்கோட மதிப்போடு ஜெயிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். இல்லை நண்பர்களுக்கு வணக்கம். பேக் அகைன். இன்றைக்கி முடிஞ்ச இந்த இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு எல்லாருக்கும் நல்லா மதிப்பெடுத்து ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாவித ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் எவ்ரிதிங். நெக்ஸ்ட்டு வருது சுவாலஜி எக்ஸாம் தான், அதுக்கு